டிஜிட்டல் தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியாவும் சிங்கப்பூரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் உயர் அதிகாரிகள், சிங்கப்பூர் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினருடன் இரு தலைவர்களும் முக்கிய துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமி கண்டக்டர், சுகாதாரம், திறன் மேம்பாடு ஆகிய துறைகளில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இரு நாடுகளின் பிரதமர்கள் முன்னிலையில் அமைச்சர் ஜெய்சங்கர், சிங்கப்பூர் அமைச்சர் ஆகியோர் இந்த ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டனர். இதன் மூலம் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவும் ஒத்துழைப்பும் மேம்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் சிங்கப்பூரின் டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் தகவல் அமைச்சகமும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. சைபர் செக்யூரிட்டி, 5G மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களான சூப்பர் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு இது வழிவகுக்கும். முன்னதாக சிங்கப்பூர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்ற மோடிக்கு பாரம்பரிய சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அணிவகுப்பை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். சிங்கப்பூர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பார்வையாளர்கள் புத்தகத்தில் மோடி கையெழுத்திட்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.